திரு இந்திரா சௌந்தரராஜன் அவர்களின் நந்திபுரம் பகுதி 14. பலராம நாயக்கர் என்கின்ற நந்திபுரத்து மிராசு நாயக்கர் புதையல் குறித்து சொல்லும் முன்பு தான் அமர்ந்திருந்த இடத்தில் இருந்தே ஐயனார் சிலையையும் ஒரு பார்வை பார்த்தார். பூசாரி அங்கிருந்தபடியே அவர்களை பார்ப்பது தெரிந்தது. நாயக்கர் சைகை காட்டி பூசாரியை போகச் சொன்னார். பூசாரியும் அதை புரிந்து கொண்டு அங்கிருந்து கிளம்பினார். அமைதியாக அவர் செய்ய எஸ்ஐ லட்சுமணனும் கான்ஸ்டபிள் கண்ணப்பனும் பார்த்தபடியே நின்றிருந்தனர். சரி, நான் விஷயத்துக்கு வருகிறேன். முதல்ல நாங்கள் யார், எப்படி கியாதி எப்படின்னு தெரிஞ்சுக்கிடுங்க. இப்போ என்ன 2021 ஆண்டா என்று கேட்டு லட்சுமணனை பார்த்தார் நாயக்கர். லட்சுமணனிடம் ஆமோதிப்பு பாவனை. நாங்கள் கம்பளத்தார் கூட்டம். வடக்கே ஆந்திர பக்கம் இருந்து சரியாக 1000 வருஷத்துக்கு முந்தி, அதாவது 10ஆம் நூற்றாண்டு வாக்கில் தான் பெரும் கூட்டமாக இந்த பக்கம் வந்த ஒரு பரம்பரை. நாங்கள் எங்களுடைய குலத்தொழில் 3 விதம். 1 விவசாயம், 2வது வேட்டை, 3வது குறி சொல்லுதல். இதில் விவசாயம் சார்ந்த குடிவழி என் குடிவழி. அதே சமயம் வேட்டையும் எங்களுக்கு நல்ல வசப்பட்ட விஷயம்தான். என் மாளிகைக்கு வந்தப்போ பாடம் செஞ்ச புலி பொம்மையை பார்த்தீங்களே, அது என் அப்பா வேட்டைக்கு போய் சுட்டு கொண்ட புலி. இப்போ என் காலத்தில் தான் வேட்டைக்கெல்லாம் வழியே இல்லையே. ஒரு முயல் குஞ்சை சுட்டா கூட உங்கள் டிபார்ட்மெண்ட்லேருந்து வந்து பிடிச்சிடுவீங்களே, வசம்தானே? நாயக்கர் கேட்டதற்கு லட்சுமணனிடத்தில் மௌனம்தான் ஆமோதிப்பு. அவரின் பேசாத இறுக்கம் நாயக்கரை வேறு மாதிரி யோசிக்க வைத்தது. என்னலே, புதையலை பற்றி பேச கூப்பிட்டுட்டு எங்கள் பரம்பரை பெருமையை அளக்கிறதா நினைக்கிறீங்களா? இந்த கேள்விக்கு லக்ஷ்மணன் சிரித்து விடவும் நாயக்கர் குழம்பி போனார். என்னையா சிரிக்கிறீரு? ஆமாங்கிறீரா இல்லைங்கிறீரா? அதெல்லாம் இல்லை. நீர் சொல்லும் ஒன்று மட்டும் புரியுது. இது சின்ன விஷயமில்லை. சிக்கலான விக்ரமாதித்தன் கதை போல தான் நினைக்கிறேன். கிட்டார வந்துடுவீர்ல. நான் சொல்கிறத கொஞ்சம் பழைய சமாச்சாரம்தான். ஆனால் அதெல்லாம் தெரிஞ்சாதான் புதையலை பற்றி சொல்லும்போது கொஞ்சம் குழப்பம் இல்லாமல் இருக்கும். சரி சரி, நீர் சொல்லும். நல்லது. 1000 வருஷமாக நாங்கள் இந்த பாகத்தில் தான் தலைமுறை தலைமுறையாக வாழ்ந்துக்கிட்டு வரோம். அதுதான் இதில் முக்கியமான விஷயம். எங்களில் தெலுங்கு பேசுகிறவங்களும் உண்டு. அதே சமயம் இந்த மண்ணோட பாஷையான தமிழும் எங்களுக்கு தாய் பாஷைக்கு சமமாக எங்கள் ரத்தத்திலேயே ஊறி போயிடுச்சு. இங்கே வந்து பழப்ப பார்த்த எங்களுக்கு ஒரு 400 வருஷம் முந்தி தான் இந்த பகுதி மண்ணை பாளையமாக கட்டி ஆள்ற உரிமை கிடைச்சிது. அதுக்கு காரணம் மதுரையில் அப்போ ஆட்சியில் இருந்த விஸ்வநாத நாயக்கரும் அவரோட மூளையாக இருந்த அரியநாத முதலியாரும் தான். இவங்க தான் நிர்வாக வசதிக்காக பாண்டிய மண்டலத்தையே 72 பாளையங்களாக பிரித்தாங்க. அதில் ஒரு பாளையம்தான் பாஞ்சாலங்குறிச்சி பாளையம். அப்பால் 7000 பண்ணை, சிவகிரி, வடகரைன்னு திண்ணவேலிக்கு கிழக்க பல பாளையங்கள் உண்டாச்சு. மேற்கே மரவருங்க இருக்க அவங்க கைக்கு போச்சுது. பறவு அது என்ன கோபுரமா எல்லோரும் பார்க்குற மாதிரி தெரியத்திருக்கு. அது ரகசியமாக இருக்க போய்த்தானே. இதில் பாஞ்சாலங்குறிச்சி பாளையத்துக்கு ஜெகவீர பாண்டியர் தான் ராசா. இவரோட பேரன்தான் எங்கள் முப்பாட்டனார் வகைராவில் வந்த வீரபாண்டிய கட்டபொம்மர். நாயக்கர் கட்டபொம்மனை பற்றி சொல்லிவிட்டு சிறிது இடைவெளி விட்டார். தீர்க்கமாக ஒரு பார்வையும் பார்த்தார். அதில் தான் ஒரு ராஜ பரம்பரையில் வந்தவன் என்கின்ற துணுக்கு ஒட்டி இருந்தது. லக்ஷ்மணனுக்கும் அது புரிந்தது. அப்போ நான் கட்டபொம்ம ராசா வகைராக்களோடு பேசிகிட்டு இருக்கேன்னு சொல்லுங்க என்று தன் புரிதலை உடனே உறுதிப்படுத்தினார் அவர். சரியாக சொன்னீர். நேர் வகைராக்கள் இப்போவும் பாஞ்சாலங்குறிச்சியில் இருக்காங்க. நாங்கள் அங்காளி பங்காளி வகைரா. நல்லது. பிறகு எங்கள் கட்டபொம்ம ராசாவுக்கு விசுவாசமாகவும் எல்லாவும் இருந்தவர் தானாதிபதி பிள்ளைங்கிறவர். நாயக்கர் இங்கேயும் சற்று இடைவெளி விட்டார். லக்ஷ்மணனிடம் மட்டுமில்லை, கான்ஸ்டபிள் கண்ணப்பனுக்கும் பொறுமை போய்விடும் போல இருந்தது. நான் ஒன்றும் சரித்திர பாடம் படிக்கலை, அதுக்காகவும் உங்களை கூப்பிடலை. இந்த புதையல் விஷயத்துக்கு என் காலத்திலேயாவது ஒரு முடிவு தெரியணும்னு தான் ஆசைப்படுறேன். அதுதான் உங்ககிட்ட விலாவாரியாக பேசிக்கிட்டே இருக்கேன். நான் சொன்ன இந்த தானாதிபதி பிள்ளை ஒன்றும் லேசப்பட்ட ஆள் இல்லை. இந்த ஆளுக்கு உடம்பெல்லாம் மூளை. கட்டபொம்ம ராசா உஷ்ணமாகும் போதெல்லாம் இவர் தான் பேசி தணிப்பாராம். கட்டபொம்ம ராசாவுக்கு வெள்ளைக்காரனுக்கு வரி கட்டுறதுல விருப்பம் இல்லை. இது ஏன் மண்ணு, நான் இங்கே மேனி முடங்க ஜோலி பார்த்து பயிர் பண்ணுறேன். எங்கிருந்தோ வந்திருக்கிற பரங்கி நாய்க்கு நான் எதுக்கு என் பயிரை வரியாக கட்டணும் என்று கேட்டு எதிரி குதிப்பாராம். கூடவே இருக்கின்ற ஊமைதுரையும் அதனே தான் வரான். அப்போ
தானாதிபதி தான் பக்குவமாக பேசி அமைதிப்படுத்துவாராம். இந்த தானாதிபதி பிள்ளைக்கு எங்கள் ராசாவோட கஜானா பற்றியெல்லாம் நல்லா தெரியும். அதில் தான் வரிப்படமும் தோலாவா தங்கமும் வெள்ளியும் இருந்தது. திருச்செந்தூர் முருகனுக்கு காணிக்கையாக தர்றதுக்காக செஞ்சு வச்ச வைரவேல் கூட அதிலே இருந்ததாக ஒரு பேச்சு உண்டு. வெள்ளைக்காரன் சுற்றி வளைச்சி பிடிச்சா அம்புட்டு தான். அவனுக்கு ஜால்ரா போட்ட அந்த மற்ற பாளையத்துக்கெல்லாம் எல்லாம் வெள்ளைக்காரன் அப்படியே அவர்கள் சொத்துக்களையும் விழுங்கிட்டான். அவங்க கோட்டைகளையும் இடித்து தரைமிரட்டமாக்கிட்டான். அவன் பேர் கூட பேனர் மேனோ என்னமோ. இதையெல்லாம் கண்ட தானாதிபதி பிள்ளை ஒரு காரியம் செய்தார். அந்த கஜானா செல்வம் அம்புட்டையும் காப்பாற்ற விரும்பி அதை இந்த நந்திபுரத்திலே கொண்டு வந்து எங்கேயோ புதைச்சி வச்சுட்டாருன்னு சொல்லுவாங்க. ஒரு வழியாக தானாதிபதி பிள்ளையை தொட்டு புதையல் விஷயத்தை சொல்லி முடித்து விட்டது போல நாயக்கர் லக்ஷ்மணனையும் கண்ணப்பனையும் ஒரு பார்வை பார்த்தார். லக்ஷ்மணனும் அப்பாடா என்பது போல் ஆகி, அப்படி புதைச்சிருந்தா கண்ணை மூடிட்டு கண்ட இடத்துல புதைச்சிப்பாரு, திரும்ப எடுக்கிற மாதிரி தானே புதைச்சிருப்பாரு என்று ஒரு கேள்வி கேட்டிட நாயக்கர் முகத்தில் ஒரு மிடுக்கான புன்னகை. என்னவே சிரிக்கின்றீர்? சரியான கேள்வியை தான் கேட்டிருக்கீர். ஆனால் அவர் உமக்கு அவ்வளவு சொன்னதா நான் சொல்லாமல் விடுவேனா? அப்போ சொல்லும். அதுதானே ரகசியம். சொல்லுன்னா என்ன அர்த்தம்? ரகசியமா? பிறவு அது என்ன கோபுரமா எல்லோரும் பார்க்குற மாதிரி தெரியறதுக்கு? அது ரகசியமாக இருக்க போய் தானே தேடுன்னு தேடிக்கிட்டே அலையிறோம். இல்லை, பாஞ்சாலங்குறிச்சி பாளையத்து செல்வத்தை தொலைவிலே இருக்கிற இந்த நந்திபுரத்தில் கொண்டு வந்து புதைக்க காரணம் என்ன? அங்கேயே பக்கமாக எங்கிட்டாவது புதைச்சிருக்கலாமில்ல? இது கேள்வி. இங்கே அப்போ என் பாட்டன்மார் தான் ஊருக்கே நாட்டாமை. தானாதிபதி பிள்ளைக்கு பாட்டன்மாரோட நல்ல பழக்கம். அதோட இது என்ன லேசுப்பட்ட ஊரா? எங்கள் ஊர் நந்தி கல்லாக இருந்தாலும் அதுக்கு அப்பப்போ உசுறு வரும். அப்பெல்லாம் அது ஊரை சுற்றி வருங்கிறதால அதனால தான் தானாதிபதி பிள்ளைக்கு எங்கள் நந்திசாமி மேலே பக்தி அதிகம். கூடவே இன்னொரு விஷயத்தை நான் இப்போ சொல்லிடுறேன். எங்கள் ஊர் கோயிலை கட்டினவர் கொங்கணருங்கிற ஒரு சித்தர். அவர் கோயிலை கட்ட பணம் தேவைப்படவும் ஒரு காரியம் பண்ணினாராம். அதாவது ரசவாதத்தாலே 100 தோலா தங்கம் பண்ணினாராம். அதில் கோவில் கட்டினது போக மிச்சமான தங்கத்தை ஒளிச்சு வைத்திருந்தாராம். அப்படி இங்கே ரசவாத தங்கம் இருக்கிற விஷயத்தை தெரிஞ்சு அதை எடுப்பதற்காக பலர் வந்து அவ்வளவு பேரும் செத்து போனாங்களாம். அதாங்க அவங்கள எங்கள் கோவில் நந்திசாமி எடுக்க விடலையாம். இது தெரிஞ்ச தானாதிபதி பிள்ளை நந்திக்கிட்டே வந்து அது காதிலே கெஞ்சி கேட்டுக்கிட்டாராம். நந்திசாமியும் அவருக்கு புதையல் இருக்கிற இடத்தை காட்டி கொடுத்ததாகவும் அங்கேயே தன் புதையலையும் வச்சு நந்திசாமியை சாட்டிட்டு விட்டுவிட்டாராம். நாயக்கர் திரும்ப ஒரு இடைவெளி விட்டு இருவரையும் உற்று பார்த்தார். சூரியன் மேற்கில் ஒரு பள்ளத்தில் விழும் ஆரஞ்சு பழம் போல் இறங்கி கொண்டிருந்தான். வானில் கிழக்கே போயிருந்த தாரை செயினை மேற்கு நோக்கி திரும்பிக் கொண்டிருந்தது. மெல்லிய தூவல் போட்டு இருட்ட ஆரம்பித்திருந்தது. எஸ்ஐ லட்சுமணனும் கண்ணப்பனும் ஒருவர் முகத்தை ஒருவர் பார்த்து கொண்டனர். என்னவே இங்கே என்னைய பாருங்க. இல்லையா, ஒரு புதையலுக்கு 2 புதையலான்னு ஒரு திகைப்பு தான். ஆமாம், அந்த தானாதிபதி பிள்ளை சித்தர்சாமி தங்கத்தோட தான் சரக்கையும் சேர்த்துட்டாருன்னாங்க. பிறகு கட்ட பொம்மனை தூக்கில் போடவும் வந்து எடுக்க முயற்சி பண்ணலையா? எப்படி பண்ணுவார்? பொம்மை துறையை தூக்கில் போடும் முன்பே தானாதிபதி பிள்ளையை வெள்ளக்காரன் கொண்டுட்டானே. ஓ, வரலாறு அப்படி போகுதாவா? நாகல்லாம்ங்கிற ஊரில் எல்லாரும் பார்க்க சித்திரவதை பண்ணி பொம்மதுரை எங்கே இருக்காரு, ஊமத்துறை எங்கே இருக்காரு, கஜானா காலியாக இருக்கே, அதில் ரொம்ப நொம்பலப்படுத்திய பிள்ளையை கதற விட்டுப்புட்டானுங்க அவனுங்க. பிறவு பிள்ளை நல்ல ராஜ விஸ்வாசி, மூச்சே விடலை. உன்னால் எங்கள் மண் செல்வத்தை காப்பாற்றடா, காலனா கூட உன்னால் எடுத்துக்கிட்டு போக முடியாதுன்னு நெஞ்சை நிமித்திக்கிட்டே நின்னார். அப்படி நெஞ்சு நிமிர்த்தி சொல்ல மாட்டேன்னு சொல்லவும் அவரை தூக்கில் போட்டுடான்னுட்டான் வெள்ளக்காரன். தூக்கில் போட்டால் கூட பரவாயில்லை, அவர் தலை வேற கை வேற கால் வேறேன்னு வெட்டி தலையை ஒரு வேலுக்குள்ளார சொருவி ஊர்வலமாக எடுத்துக்கிட்டு போனான் வெள்ளக்காரன். கை ஒரு பக்கம் கால் ஒரு பக்கம்னு ஊர்வலம் கூட போச்சு. ஆத்தி, இம்பூட்டு கொடுமைக்காரனா வெள்ளைக்காரன்? கொடுமைக்காரனாவா? அதுக்கும் மேலே ஒரு வார்த்தை இருந்தால் அதை கூட சொல்லலாம். பேய் பயலுங்களில்
எஸ்ஐ லட்சுமணன் ஒரு வினாடி தானாதிபதி பிள்ளைக்கு நேர்ந்த கொடுமையை மனதில் கற்பனை செய்து பார்த்து அப்படியே உறைந்து போகத் தொடங்கினார். அருகாமையை மறந்து சுவர்கோழிகள் மெல்ல ஈங்கரிக்க ஆரம்பித்தன. எஸ்ஐ லட்சுமணனும் எழுந்து நின்றவராக, ஐயா, அந்த புதையல் ரகசியம் தானாதிபதி பிள்ளையோட முடங்கி போயிடுச்சா? அது சம்பந்தமாக வேறு ஒரு தகவலும் இல்லையா என்று கேட்கவும், அப்படி இல்லை. தானாதிபதி பிள்ளை தனக்கு ஏதாவது ஆயிட்டாலும் பாளைய செல்வம் புதைஞ்சு போயிடக்கூடாதுன்னு ஒரு கணக்கு போட்டு செப்பு பட்டயத்தில் விவரமாக எழுதி எங்கள் பாட்டன்மார் கையில் கொடுத்ததாகவும் ஒரு செய்தி உண்டு. அதில் எங்கே இருக்குது அது என்னங்கிற விவரம் வரி குறிப்பாகவும் மறைவான குறிப்பாகவும் இருக்குது. எல்லோருக்கும் அது புரியாதுன்னு சொல்லுவாங்க. இப்போ தான் முக்கியமான விஷயத்துக்கே வந்திருக்கீங்க. அப்போ உங்கள் மாளிகையில் தான் இருக்கணும். இருந்து என்ன புண்ணியம்? அதை என் பாட்டம்மாருங்க படித்து பார்த்துட்டாங்க. ஒன்றும் புண்ணியம் இல்லை. இப்படி ஒரு கோடு, அப்படி ஒரு கோடு, கோட்டு மேலே ஆனா அவண்ணாங்கிற மாதிரி எழுத்துங்க. அப்போ நீங்கள் கூட பார்த்துருக்கீங்களா? எங்கள் பங்களா பரன் மேலே தான் கிடக்கு. பார்க்காம இருப்பனா? கூடவே ஒரு பூத பொம்மை, அப்புறம் ஒரு ஊசி. அது எதுக்கு? அதை யார் கொடுத்தது எல்லாம் தெரியாமல் அது மட்டும் அங்கே கிடக்கு. அட என்னையா நீங்கள் ஆர்கியாலஜிக்கிட்ட காமிச்சா பிடிச்சி பொருள் சொல்லிடுவானுங்களே. நீ வேறையா காமிக்காமலா இருப்பேன்? அதை பார்த்து ஒரு பைய உசுரோட இல்லை. எங்கள் அப்பா காலத்திலேயே ஒருத்தர் அதை போட்டோவே பிடிச்சி எடுத்துக்கிட்டு போனவர் தான் ஒரு விபத்தில் செத்துட்டார். அவர் மட்டுமில்லை, யாரெல்லாம் இறங்கினாங்களோ அவ்வளவு பேருமே செத்துதா? யாருக்கே தைரியம் வரும்? நெசமாவா? நான் எதுக்கு போய் சொல்லணும்? ஒரு வட்டம் எங்கள் குலதெய்வம் ஜக்கம்மா கிட்ட வச்சு குறி கூட கேட்டோம். உங்கள் பாட்டை கொலையாகி போன தானாதிபதி பிள்ளையோட ஆவி இங்கே இருந்து வழிகாட்டினாதான் அது வெளியே வரும். இல்லை, நந்தி அருள் தரணும். அதை பேராசையோடு அடைய யார் ஆசைப்பட்டாலும் அவங்க முடிவு சாவுதான்னு அருள்வாக்கு வந்துடுச்சு. அதனால் அங்கேருந்து நாங்கள் அதை நினைக்கக்கூட பார்க்குறதில்ல. அதை பற்றி சிந்திச்சா கூட நல்லது நடக்காதுன்னு அருள்வாக்கு வரவும் அதை பற்றி சிந்திக்கிறது கூட இல்லை. இப்போ கூட பயந்து தான் பேசிக்கிட்டே இருக்கேன். ஆனால் காலங்காலமாக இந்த ரகசியம் மட்டும் சாவாமல் அப்படியே இருக்கே. அப்படிப்பட்ட இந்த சிங்கத்தேவன் அப்புறம் மந்திரவாதி மாதிரி ஆளுங்கள் எல்லாம் பேசப்பட்டு அவங்க சாகவும் பேசப்பட்ட விஷயப்படுறவா இருக்கிறது. இப்போவும் அப்படியே தானே நடந்திருக்கு. சரிங்க ஐயா, நான் அந்த பட்டயத்தை பார்க்க விரும்புகிறேன். காட்டுறீங்களா? ஏன் எஸ்ஐ, நீர் உயிரோடு இருக்கிறது உமக்கே விருப்பம் இல்லையா? சத்தியமாக எனக்கு புதையலெல்லாம் வேண்டாம்ப்பா. நான் வாங்குகிற சம்பளம் போகிறோம். எனக்கு அதே சமயம் ஒரு பெரிய செல்வம் இப்படி கேட்பாரட்டு கிடக்குதுன்னு அது சரியாக படலை ஐயா. அதோட இது இப்படி ரகசியமாகவே இருக்க போய்த்தானே இப்படி கொலையெல்லாம் நடக்குது. இதுக்கு ஒரு முடிவு தெரிஞ்சிட்டா அது நின்று போய் ஊரும் அமைதியாகிடுமில்ல. நீர் இப்படி யோசிக்கிறீரா? என் பாட்டமார்களோ புதையல் எங்களுக்கு கிடைக்கும்னு நினச்சாலும் தேடலை. அது கிடைச்சா ஊருக்கு செலவழிப்போன்னு தான் நினச்சாங்க. ஆனால் ஒரு பருப்பும் வேகலையே. நான் ஒரு முயற்சி செய்து பார்க்கேனே. அடுத்த டிபார்ட்மெண்ட் மூலமாக நடந்தால் சட்டப்படி நடக்கிற மாதிரியும் ஆயிடும். எனக்கு தெரிஞ்சு ஒரு ஆர்கியாலஜி மட்டும் இருக்கார், திராவிய மாணிக்கம்னு அவருக்கு பேர். பல ஆராய்ச்சி கட்டுரைங்களை எழுதினவர், புத்தகமும் எழுதினவர், ரொம்பவும் அனுபவப்பட்டவர். அட விட்டா இப்போவே கூட எங்கூட வந்து அந்த பட்டயத்தை எடுத்துக்கிட்டு தான் என்ன விடுவீங்க போல தெரியுதே. நாளைக்கு வாங்க, இதோ இவரே பரண்மையிலே ஏறி எடுத்துக்கட்டும், மிச்சத்தை அப்போ பேசுவோம் என்றபடியே நாயக்கர் எழுந்து கொண்டார். ஐயா, ரொம்பவும் பொறுமையாக எல்லாத்தையும் சொன்னீங்க. முதல்ல கேக்கை வெட்டி பேச்சு மாதிரி இருந்தது. ஆனால் முடிவாக சொல்லலை தான் எல்லாமே புரிஞ்சு போச்சு. நான் சொன்னது இல்லாம் கொஞ்சம் இந்த ஊர் நம்பாதுன்னு ஒரு கிழவி ஒன்று இருக்குது. குறி சொல்லி நல்லா பாட்டும் படிக்கும். அது தானாதிபதி பிள்ளைப்பட்ட பாட்டை உருக்கமாக பாடும் பாருங்க. கேட்டாலே கண்ணு கலங்கிடும். அப்போ அதுக்கு எல்லாமே தெரியுமா? குறி சொல்லியாச்சே. உங்களை உத்து பார்த்தா உங்கள் மனசில் இருக்கிறதையும் கிழவி அப்படியே சொல்லிடுவா. ரகசியத்தை பற்றி ஒருத்தன் அதுக்கிட்டே போய் கூட அது ஒரு கொலைகாரன் அதுக்கிட்டே குறி கேட்கவும் அவனை பிரித்து போட்டுருச்சு. அவன் ஓடியே போயிட்டான். நாயக்கர் நடந்தபடியே பேசினார். காரை நெருங்கி அதில் ஏறிக்கொள்ளவும் லட்சுமணனும் கண்ணப்பனும் மணிவாசத்தை வணங்கி கொண்டே
விலகி நின்றுவிட கார் திரும்பிச் சென்றது. லட்சுமணம் கண்ணப்பனோடு பைக்கில் ஏறி அமர்ந்து கொண்டார். கண்ணப்பன் அப்பொழுது, சார், நாளைக்கு நம்ம ஐயா வீட்டுக்கு போகிறோமா என்று கேட்டான். போகிறமாவது, இதை விடக்கூடாது கண்ணப்பன். நமக்கு திரவிய மாணிக்கம் சார் பக்கபலமாக இருப்பார். நாம் கட்டாயம் கண்டுபிடிக்கிறோம் என்றார். கேஜி ஹாஸ்பிட்டல். மூச்சு இறைப்போடு ரிசப்ஷனில் போய் நின்று சரத் பற்றிய விவரத்தை பிரியா கேட்டபொழுது அந்த ரிசப்ஷனிஸ்ட் கோவிட் வார்டுக்கு ஃபோன் போட்டு அங்கிருந்து இன்சார்ஜிடம் டாக்டரிடம் பேச சொன்னாள். பிரியாவும் பேசினாள். ஹலோ டாக்டர், ஐ எம் பிரியா, சரத்தோட கோவிட் பேஷண்ட்டோட சிஸ்டர். என் தம்பி இப்போ எப்படி இருக்கான் டாக்டர்? சாரி, இப்போ எதையும் சொல்ல முடியல. நம்பிக்கையோட வெயிட் பண்ணுங்க. உயிருக்கு எதுவும் ஆபத்தில்லையே டாக்டர். நம்பிக்கையோடு வெயிட் பண்ணுங்க. இந்த மாதிரி எல்லாம் கேட்க வேண்டாம். வி கான்ட் சே எஸ் ஆர் நோ. வி வில் ட்ரை அவர் லெவல் பெஸ்ட். உங்களுக்கு கடவுள் நம்பிக்கை இருந்ததுன்னா வேண்டிக்கோங்க. ஃபோன் கட்டாகிவிட்டது. அதே வேளையில் பிரியாவின் செல்ஃபோனில் அழைப்பு ஒலி. நந்திபுரம் அன்புதான். அந்த அன்புநாதன் டாக்டரின் பெயர் தெரியும்படி காதை கொடுத்தவள். ஆனால் டாக்டருக்கு பதிலாக வள்ளி பொன்தான் ஃபோனில் பேசினாள். பிரியா, நான் வள்ளி பேசுதேன். தம்பிக்காண்டி கோயிலுக்கு போய் சாமி காதில் கதறினேன். அப்பா தும்பா கிழவியும் அங்கே வந்துடுச்சு. அது ஒரு விஷயம் சொல்லுச்சு. நான் அதை கேட்டு ஆடி போயிட்டேன். 2 எழுத்து கொண்ட ஆஸ்பத்திரியில் தான் இப்போ உங்கள் தம்பி இருக்குதா? வள்ளி பொன் கேட்கவும் பிரியாவிடம் ஒரு ஆச்சரிய படைப்பு. ஆம், கேஜி ஆஸ்பத்திரி 2 எழுத்துக்கள் தான். யார் சொன்னது? பிரியா கேட்டிட வள்ளிப்பொன் அதற்கு பதில் சொல்லத் தொடங்கினாள். வாழ்வு என்னும் நம் அசைவை சிறிதும் அசைத்திடாத நம் வசிடப்படம் அணைகளும் தீர்மானிக்கின்ற என்கின்ற கொங்கணரின் கருத்தை கேட்டு வியந்தாள் அழகிய மணவாளதாசன். அது எப்படி என்கின்ற கேள்வியை தன் பார்வையாலேயே கேட்கவும் கொங்கணர் பதில் கூறலானார். நலத்திற்கு, அதாவது நலம் என்ற சொல்லிற்கு கொம்பு முளைத்தால் நிலம் என்று காணலாம். உண்மையும் அதுதான். நல்ல நிலமே எல்லா நலங்களுக்கும் அடிப்படை. நிலமே நமக்கு உண்ணும் உணவு முதல் மின்னும் தங்கம் வரை காலத்தையும் சகலத்தையும் தருகின்றது. அதற்கு மேல் இது என்னுடைய இடம் என்று தார்மீக உரிமை நமக்கு அது சொந்தமாகும் போது உருவாகின்றது. நம் இடம் என்கின்ற ஒன்றின் மேல்தான் முழுதாக சுதந்திரமாக மன இறுக்கங்கள் இன்றி நாம் இருப்போம். நமக்கு சொந்தமில்லாத இடத்தில் ஒரு மரத்து பறவை போல்தான் நாம் இருப்போம். சப்தம் கேட்டாலோ இல்லை யாராவது கல்லை எறிந்தாலோ பறவை பறந்துவிடும். நாமும் அப்படித்தான். அதுவே நம் இடம் என்னும் பொழுது என்னவானாலும் சரி விடமாட்டோம். இந்த உணர்வுதான் என் இடம், என் நாடு, என் தேசம் என்கின்ற உரிமைமிக்க உணர்வாய் பரிணாமம் கொள்ளுகிறது. இதுதான் மனத்தின் தன்மை. இதிலிருந்தே நிலம் என்பது நம்மை தாங்கி நிற்கும் ஒரு இடம் மட்டுமல்ல, அது நம்முடைய உணர்வுகளையும் தாங்கி நிற்கிறது என்பதை உணரலாம். இப்படிப்பட்ட நிலம் பஞ்சபூத தொடர்புகளோடு எந்த அளவுக்கு வளமாக இருக்கிறது அல்லது பாலையாக இருக்கிறது என்பதில்தான் நாம் அதை பெரும் மதிப்புக்கு உரிய ஒன்றாக ஆக்குகின்றோம். இதை முல்லை, மருதம், பாலை, நெய்தல், குறிஞ்சி என்று அதன் வளப்பாட்டை மையமாக கொண்டுதான் பிரித்துள்ளோம். இதில் பாலை என்பது நீர் எனும் பூதம் விலக்கிவிட்ட, அதாவது விலகி கிடக்கும் ஒரு இடம். அது மட்டுமல்ல, நெருப்பென்னும் பூதம் மிக பலமாக உள்ள இடம். அதனால்தான் வெப்பமாக இருக்கும். மனித வாழ்வு என்பது பஞ்சபூதங்கள் சமநிலையில் உள்ள இடத்தில்தான் சிறந்து விளங்கிடும். அது இல்லாத இடங்களை அது நலித்து விட்டுவிடும். இந்த வகையில் பாலை நீங்களாக உள்ள 4 வகை நிலப்பரப்பில் மனிதன் தன் வாழ்வை வடிவமைத்து கொள்ளலாம். இதிலும் நெய்தல் என்கின்ற கடலும் கடல் சார்ந்த பரப்பும் மாறுபட்டது. இங்கே எல்லோராலும் வாழ முடியாது. எல்லோராலும் வாழ முடிந்த மற்ற 3 நிலங்கள் முல்லை, மருதம், குறிஞ்சி என்பவையே. இதில் கூட மருத நிலப்பரப்பான வயலும் வயல் சார்ந்த பெரிய மேடு பள்ளங்கள் இல்லாத தட்டையான நிலப்பரப்பும் மனிதன் கூட்டமாக குடும்பமாக வாழ தகுதிகளை அதிகம் உடையதாக இருக்கிறது. கொங்கணர் துளியும் தேங்காமல் நிலப்பரப்பு பற்றி சொல்லிக்கொண்டே செல்ல செல்ல அழகிய மணவாளதாசனும் பிரமிப்பில் மூழ்கத் தொடங்கினான்.
பெருமானே, நான் ஒரு குறுநில மன்னன். ஆயினும் நிலம் குறித்து நீங்கள் சொன்ன அரிய செய்திகள் எதையும் அறியாதவன். நீங்கள் சொல்லத்தான் புரிகின்றது. இதை பஞ்சபூத விஞ்ஞானம் என்று நீங்கள் சொல்லுவது மிகச் சரியானது. ஆயினும் இனமும் கூட ஒரு உயிரில்லாத ஜடம் உயிருள்ள நம் நலத்திற்கு காரணமாக இருக்கிறது என்பது எனக்கு தெளிவாகவில்லை. அதை நீங்கள் விளக்கி அருள வேண்டுகின்றேன் என்றான். இடம் எனும் நிலம் பற்றி பேசத் தொடங்கவும் என் சிந்தை சகலத்தையும் சிந்தித்து பேசத் தொடங்கிவிட்டது. இந்த வேளை சுருக்கமாக நான் சிலவற்றை கூறிவிடுகின்றேன். மனையோ இல்லை மாளிகையோ இப்படித்தான் இருக்க வேண்டும் என்று கணக்கிட்டு சொல்லுவதே வாஸ்து. இது ஒரு கணக்கு. முதலில் அதன் 4 பக்கங்கள் ஏற்ற இறக்கமற்ற நீள அகலத்தை கொண்டிருக்க வேண்டும். சதுரமோ செவ்வகமோ ஒரு அளவு நீளமும் அகலமும் கொண்டிருக்க வேண்டும். இதில் ஏதாவது ஒரு பாகம் ஒரு அங்குலம் கூடினாலும் குறைந்தாலும் அது குறுகிய சதுரமாகவோ குறுகிய செவ்வகமாகவோ வாழ்வு என்னும் நம் அசைவை சிறிதும் அசைத்திடாத நம்முடைய வசிப்பிடமான மனைகள் தீர்மானிக்கின்ற என்கின்றன கொங்கண சித்தர். அந்த கருத்தை கேட்டு வியந்து போனான் அழகிய மணவாளதாசன். அது எப்படி என்கின்ற கேள்வியை தன் பார்வையாலேயே கேட்கவும் செய்தான். கொங்கணர் அதற்கு பதில் கூறலானார். நலத்திற்கு, அதாவது நலம் என்கின்ற சொல்லிற்கு கொம்பு முளைத்தால் நிலம் என்று காணலாம். உண்மையும் அதுதான். நல்ல நிலமே எல்லா நலன்களுக்கும் அடிப்படை. நிலமே நமக்கு உணவு முதல் மின்னும் தங்கம் வரை சகலத்தையும் தருகின்றது இல்லையா? இந்த நிலத்தைத்தான் இதை பற்றி பேசத் தொடங்கவும் சகலத்தையும் சிந்தித்து பேசத் தொடங்கினார் கொங்கண சித்தர். மனையோ இல்லை மாளிகையோ இப்படித்தான் இருக்க வேண்டும் என்று கணக்கிட்டு சொல்லுவதுதான் வாஸ்து. இது ஒரு வகையான கணக்கு. முதலில் அதனுடைய 4 பக்கங்கள் எல்லாம் ஏற்ற இறக்கமற்ற நீள அகலத்தை கொண்டிருக்க வேண்டும். சதுரமோ செவ்வகமோ ஓரளவுக்கு நீளமும் அகலமும் கொண்டிருக்க வேண்டும். இதில் ஏதாவது ஒரு பக்கம் ஒரு அங்குலம் கூடினாலும் குறைந்தாலும் அது குறுகிய சதுரமாகவோ குறுகிய செவ்வகமாகவோ கருதப்பட்டுவிடும். இதனால் பாதிக்கப்படுவது ஒரு மூளை பகுதியாகத்தான் இருக்கும். அந்த மூளை பகுதியின் தேவதைக்கு ஏற்ப அதன் சக்தியும் அமைந்துவிடும். அந்த மூளை ஈசான்யமானால் எதிர்காலம் என்கின்ற ஒன்றும் ஏற்ற இறக்கமாகவே இருக்கும். அது வாயுவியமானால் உற்றார் உறவினர்களின் தொடர்பு ஏற்ற இறக்கம் கொண்டுவிடும். ஒரு சமநிலை இருக்காது. அந்த மூளை அக்னி மூளையானால் மனதை சார்ந்த பெண் மக்களின் நலம் கெடும். அந்த மூளை கன்னி மூளையானால் செல்வ நிலையானது ஏற்ற இறக்கம் கொண்டுவிடும். ஒரு மனையின் மூளை என்பது அவ்வளவு சக்தி படைத்ததா? ஆம். 2 திசை சக்தியும் ஒரு புள்ளியில் குவியும் இடம்தான் மூளை என்பது. அந்த மூளை கணக்காக அமைத்து கொள்ளாமல் போகும் பொழுது அது ஒரு அறியாமை என்றோ அலட்சியம் என்றோ ஆகிவிடுகின்றது. அறிவும் அலட்சியமும் அறியாமையும் நன்மையா செய்யும்? பெருமானே, கேட்கின்றேனே என்று தவறாக கருதிவிடாதீர்கள். ஆதி மனிதன் என்பவன் காடுகளில் தெரிந்தும் கிடைத்ததை உண்டும் வாழ்ந்தவன் ஆவான். நிச்சயம் இவை எதையும் அவன் அறிந்திருக்க வாய்ப்பில்லையே. அவன் என்ன வாழாமலா போய்விட்டான் என்று சொல்ல போனால் நம்மை விட மகிழ்வாகவும் ஆரோக்கியமாகவும் அவன் வாழ்ந்ததாகத்தான் நான் கருதுகின்றேன். இதற்கு என்ன பதில் சொல்லப் போகின்றீர்கள்? அழகிய மணவாளதாசன் தைரியமாக தன் மனதில் பட்டதை கேட்டுவிட்டான். இதற்காக கொங்கணர் கோபிக்கவில்லை, சிரிக்கவே செய்தார். பதிலுக்கு ஒரு கேள்வி அழகிய மணவாளன் அவனை பார்த்து கேட்டார். இன்று ஏனப்பா அப்படி ஒருவர் கூட இல்லை என்பதே அவர் கேட்ட கேள்வி. 2 எழுத்து பெயர் கொண்ட ஆஸ்பத்திரி தான் உன் தம்பி இருக்கின்றார் என்று வள்ளிப்பொன்னின் கேள்விக்கு பிரியா சொல்ல, அது கேஜே ஹாஸ்பிட்டல் 2 எழுத்துதான் என்றிட வள்ளிப்பொன் ஃபோனிலேயே வாயை பிளப்பதை பிரியாவால் உணர முடிந்தது. ஆத்தி கழவி அடித்து தூள் கிளப்பிடுச்சு. இப்போ எதுக்கு இந்த கேள்வி கேட்ட? தும்பா கிழவி தான் சொல்லிச்சு. நான் நந்தி காதில் உன் தம்பிக்கு குணமாகணும்,
கிருஷ்ணன் சொன்ன அருள்வாக்குப்படி ஆயிடக்கூடாதுன்னு வேண்டிக்கிட்டேன். அப்போ தான் கிழவியும் அங்கே வந்து என்னை உத்து பார்த்துது. என்ன என்ன நேர்ந்துக்கிட்டியா அப்படின்னு கேட்டுச்சு. நான் எதுவும் பேசாமல் விலகி போனேன். அப்போ அது தூரத்திலிருந்து கிட்ட வந்து கூறு கெட்டவளே மோதி நெல்லு சிரிக்கின்னு என்னை தடுத்துச்சு. நானும் நின்னேன். வள்ளிப்பொன் வார்த்தையெல்லாம் வார்த்தையாக சொல்வதை கேட்டு பிரியாவுக்கு எரிச்சல் தான் வந்தது. வள்ளி, கொஞ்ச நேரம் விஷயத்துக்கு வரியா? நான் இங்கே எவ்வளவு டென்ஷனாக இருக்கேன் தெரியுமா என்று கோபப்பட்டாள் பிரியா. அதுக்கு தானே டாக்டரை தேடி வந்து ஃபோன் போட்டு கொடுக்க சொல்லி பேசிக்கிட்டு இருக்கேன். இங்கே பக்கத்தாலே வேட்டுக்காட்டுக்குள்ள ஒரு சித்தர் சாமி இருக்கார். அவர் தர்ற மருந்தில் கொரோனா ஓடியே போயிடுதான். உன் தம்பிக்கு 24 மணி நேரத்தில் அதை கொடுத்தா நிச்சயம் பொழைச்சிக்குவான். இல்லாட்டி அவ்வளவுதான்னு சொல்லுச்சு கிழவி. சித்த மருந்துக்கு நான் ஒன்றும் எதிரி கிடையாது. ஆனால் இப்போ அதுக்கெல்லாம் இடமே இல்லை. இதுக்காக இங்கே ஆஸ்பத்திரியில் இருந்து என் தம்பியை கூட்டிக்கிட்டு நான் நந்திபுரம் வர முடியாது. அவன் இப்போ ஆக்சிஜன் மாஸ்கோட ஐசியூவில் இருக்கான். சுயநினைவு இருக்கான்னு கூட தெரியல. பிரியா பதில் கூறவும் இடையிட்டது டாக்டர் அன்புநாதனின் குரல். ஹலோ பிரியா, நான் டாக்டர் பேசுகிறேன். சொல்லுங்கள் டாக்டர். வள்ளிப்பொன் சொன்னது ஒரு நல்ல விஷயம் பிரியா. எனக்கும் அந்த சித்தரை நல்லா தெரியும். இங்கேயும் சில கோவிட் பேஷண்ட்டுங்க அது சிலரை உங்கள் டாக்டர்களை கைவிட்டு விட்டாங்க. ஆக்சிஜன் லெவல் குறைஞ்சி போய் எக்மோ லெவலுக்கு போயிடுச்சு. டாக்டர்கள் தூக்கிட்டு போக சொல்லிட்டாங்களாம். அப்படி வந்த ஒரு பேஷண்ட்டுக்கு தான் நான் ஃபேமிலி டாக்டர். அந்த பேஷண்ட்டை பார்த்துட்டு வரும்பொழுது சித்தர் மூலிகையை பறிச்சுக்கிட்டு போயிட்டு இருந்தார். என்னை பார்த்தவர் ஒரு சூரணத்தை கொடுத்து அரச மரத்தடியிலே படுக்க வச்சு அந்த சூரணத்தை குழைச்சி நாக்கில் தடவ சொன்னார். கற்பூர வாசனை உள்ள ஒரு தைலத்தை வந்து நெஞ்சிலை தடவி விட சொன்னார். கண் முழித்த பிறகு தர சொல்லி ஒரு குடுவையில் மூலிகை ரசத்தையும் கொடுத்தாரு. அப்படியே செய்தேன். இப்போ பேஷண்ட் ஆபத்து கட்டத்தை கடந்து எழுந்து உட்கார்ந்துட்டாரு. அதே மருந்து தான் உன் தம்பிக்கும் தும்ப தர சொல்லி இருக்கிறாரு. அவ சொன்னால் அர்த்தம் இருக்கும் பிரியா. டாக்டர், நீங்களே சொல்கிறீங்க. அப்போ உங்கள் இன்ஜெக்ஷன் மாத்திரையெல்லாம் ஒன்றுமே கிடையாதா? நான் அப்படி சொல்லுவேனா? ஒன்றும் இல்லாமல் தான் லட்சக்கணக்கில் க்யூர் ஆகுதா? நான் சொல்ல வந்ததே வேற. இது சம்திங் ஸ்பெஷல். தொடக்கத்திலே இவரை நான் ரொம்பவே வெறுத்து திட்டி கூட இருக்கேன். இவர் பெயரை சொல்லிக்கிட்டு என்கிட்ட யாராவது வந்து நின்னா எரிஞ்சு விழுவேன். ஆனால் சாமியை போக போகத்தான் நான் புரிஞ்சுக்கிட்டேன். கொரோனா வரையில் இவர் மருந்து ஒரு நல்ல மருந்து. அதை மட்டும் என்னால் மறுக்க முடியாது. எல்லாம் சரி டாக்டர், நீங்களே சொல்கிறதால நான் நம்புகிறேன். கொரோனா வரையில் கபசுர குடிநீருங்கிற ஒரு விஷயம் கோடிக்கணக்கான பேர்களை காப்பாற்றி இருக்குது. இப்போ இங்கே என் தம்பி இருக்கிற நிலையிலே எனக்கு என்ன செய்கிறதுன்னு தெரியல. ஒரு டாக்டரான உங்களுக்கே தெரியும், கோவிட் வார்டு பக்கம் நாமெல்லாம் போகவே முடியாதுன்னு. இந்த நிலையிலே ஹவு கேன் ஐ ப்ரொசீட்? நீங்களே சொல்லுங்கள். ஐ அண்டர்ஸ்டாண்ட் பிரியா. உங்கள் தம்பிக்கு ட்ரீட்மெண்ட் கொடுக்குற டாக்டர் ஃபோன் நம்பர் எனக்கு கிடைக்குமா? நீங்கள் அவர் கூட பேசுகிறதால எல்லாம் எந்த பிரயோஜனமும் கிடையாது டாக்டர் என்று பிரியா சொல்லும் பொழுதே ஐயோ என்று தலையில் அடித்து கொண்டு ஒரு பெண் கண்ணீரோடு பிரியாவை கடந்து போனாள். பிரியாவின் வரையில் அந்த காட்சி அவளை ஒரு உலுக்கு உலுக்கி விட்டது. அந்த சப்தம் மறுமுனையில் டாக்டர் அன்புநாதன் காதிலும் விழுந்தது. பிரியா, என் உள்ளுணர்வு ஏதோ பண்ணுதுன்னு நம்பிக்கையோடு சொல்லுது. அடுத்து கிருஷ்ணன் சொல்கிறதை பிரேக் பண்ணி பார்க்கவும் ஒரு வாய்ப்பு. என் தம்பி ஒன்றும் டெஸ்ட் பீஸ் இல்லை டாக்டர். ரைட், மிச்சத்தை நான் பார்த்துக்கிறேன். ஹாஸ்பிட்டலில் பேர் என்ன? கேஜி ஹாஸ்பிட்டலா? எஸ், ஓகே, நீங்கள் உங்கள் வழியில் போங்க. டாக்டர் கட் செய்து கொண்டார். பிரியாவின் வரையில் அடுத்து என்ன செய்வது என்றே அவளுக்கு தெரியவில்லை. இங்கே வெயிட் பண்ணுறதால பிரயோஜனமில்லை. பேஷண்ட்டுகள் வந்து போகிற இடம் இது. தயவுசெய்து கூட்டம் கூட்டாமல் வீட்டுக்கு போங்க. எதுவாக இருந்தாலும் ஃபோனில் பேசுங்க. ஒரு அட்டெண்டர் வந்து பிரியாவிடம் சொல்ல பிரியாவும் சோர்வுடன் அங்கிருந்து புறப்பட்டாள். ஹாஸ்பிட்டல். முக்கியமாக முக்காடும் மாஸ்குமாக கூலிங் கிளாஸ் சகிதம் வந்து நின்ற சுரபி ஆஸ்பத்திரி நர்ஸுகளுக்கு அடையாளம் தெரியவில்லை. கூடவே குமார். வார்டுக்கு வெளியே மதனின் அப்பா ராஜரத்னம், அம்மா சகுந்தலா என்று ஒரு கூட்டமே இருந்தது. சுரபி வரவும் மதன் எழுந்து வந்து வாம்மா என்றார். மிக ஹீனமான குரலில். சுரபிக்கு அவளிடம் என்ன பேசுவதென்றே தெரியவில்லை. இப்படியெல்லாம் நடக்கும்னு கனவுல கூட நினைக்கலமா என்று அவரை தொடர்ந்தார்.
தைரியமாக இருங்க சார், எல்லாம் போக போக சரியாயிடும். என்னமோம்மா, கொஞ்ச நாளாகவே அவன் போக்கே சரியில்லைம்மா. திடீர்னு நேற்று உன்னை தூக்கிட்டு வேற ஒருத்தியை போட போகிறேன்னா, 3 வீசம் ஷூட்டிங் முடிஞ்ச நிலையிலே எதுக்கு இந்த முடிவுன்னு ரஷ்ஷை பார்த்தேன். சுரபி பர்ஃபார்மன்ஸே சரியில்லை, அது கேரக்டரையே உட்காரலைங்கிறான். எனக்கு ஒன்றுமே புரியலம்மா. இந்த ஜல்லிக்கட்டு சீன் கூட திடீர்னு எழுதி சேர்த்தது தான் ராஜரத்னம். அப்படி பேசியதிலிருந்து அவருக்கு மதனின் சேட்டை பற்றி எதுவும் தெரியவில்லை என்பது மட்டும் சுரபிக்கு புரிந்தது. இனி எல்லாம் சரியாயிடும் சார், தைரியமாக இருங்க. ஆமாம், உள்ளே போய் நான் பார்க்க முடியுமா? தாராளமாக பாருங்கம்மா. ஆப்ரேஷன் முடிஞ்சு இப்போ தான் கண்ணை திறந்துருக்கான். உயிருக்கு ஆபத்து இல்லை, ஆனால் மற்ற விஷயங்கள் எல்லாம் போக போகத்தான் தெரியும்னு டாக்டர் சொல்கிறத பார்த்தா எனக்கு என்ன சொல்கிறதுன்னே தெரியலம்மா. அவருடைய கண்கள் கலங்கி விட்டன. அவர் கலங்கவும் அவர் மனைவி கலங்கி புடவை முந்தானையால் முகத்தை துடைத்து கொண்டாள். சிலர் மௌனமாக பார்த்தபடியே இருந்தனர். அவரே மெல்ல அவளை அழைத்து கொண்டு வார்டுக்குள் செல்லத் தொடங்கினார். ஒரு நர்ஸ், சார், அவரை பற்றி இப்படி பப்ளிக் யாரும் பார்க்கறது நல்லதில்லை சார், இன்ஃபெக்ஷன் ஆயிடுச்சுன்னா என்றாள். இவங்க எங்கள் ஹீரோயின்மா, ரொம்ப பெரிய மனசு பண்ணி வந்திருக்கிறாங்க, இவங்க மட்டுமே பார்க்கட்டும் என்று பேச்சோடு பேச்சாக நடந்த மதன் மெடிக்கல் பெட் அருகே அவளை அழைத்து செல்ல மதனும் மெல்ல அவளை பார்த்தான். அவன் முன்னே கூலிங் கிளாஸை நீக்கி மாஸ்கையும் நீக்கி கீழிறக்கி முழு முகத்தை காட்டிய சுரபி கண்களாலேயே அவனிடம் பேசத் தொடங்கினாள். அதில் பல கேள்விகள். அவன் கண்களிலும் ஒரு வகை மருட்சி. தொடர்ந்து அவளை பார்க்க முடியாமல் கண்களை மூடிக்கொண்டான். சட்டென்று தன் இடுப்பு மடிப்பிலிருந்து விபூதி பொட்டலம் போல் ஒன்றை எடுத்தவன் அதை திறந்து, இது நந்திபுரம் கோயில் அர்ச்சனை விபூதி. என் பிரார்த்தனை பழிச்சு பார்த்த உடனேயே உங்கள் உடம்பும் குணமாயிடும் மிஸ்டர் மதன் என்று சொல்லி அவனுடைய நெற்றியில் இட்டு விடலானால் அவளுடைய கை அவன் நெற்றி மேட்டில் படவுமே அவன் உடம்பெங்கும் ஒரு வகை கூச்சம். விபூதியை இட்ட இடத்தில் உடம்பை பார்த்துக்கங்க, நமக்குள் மேலே ஒரு சக்தி இருக்கிறத நான் பார்த்துட்டேன், அந்த சக்தி உங்களை கைவிடாது, வர்றேன் என்றபடி அவள் செல்லவும் அவன் முகத்தில் தசை நார்களில் ஏராளமான துடிப்பு. அவள் வெளியே வந்து மினிஸ்டரை பற்றி கேட்டாள். மினிஸ்டர் 3rd ஃப்ளோரில் ஸ்பெஷல் வார்டில் இருக்காரு, கிட்டத்தட்ட அவர் நிலையும் இதேதான் என்றார் ராஜரத்னம். அவரையும் ஒருவர் பார்வையை பார்த்துடுறேனே என்றவள் கூறவுமே, வாமா, நானே கூட்டிக்கிட்டு போகிறேன் என்று அவர் லிஃப்டை நோக்கி நடந்தார். 3வது ஃப்ளோருக்குள் நுழைந்த பொழுது அங்கும் இங்குமாக சில போலீஸாருடன் பல கட்சி கரை வேட்டிகளும் கண்ணில் பட்டன. ராஜரத்னத்தை பார்க்கவும் ஒரு லேசாக புன்னகையுடன் வழியை விட்டனர். மதன் வார்டை விட மந்திரி என்பதால் கொஞ்சம் கெடுபிடி இருந்தும் சுரபி எனவும் எல்லாம் தளர்ந்து அனுமதியும் கிடைத்தது. இப்பொழுது குமாரும் ஒட்டிக்கொண்டான். சுரபியின் காதில் மட்டும் கேட்கும்படியாக, மேடம், இந்த ஆள் உங்ககிட்ட பேசினது கம்மி, எங்கிட்ட பேசினது தான் அதிகம், என்னை இப்போ பார்த்தா ஷாக் ஆகிடுவார் பாருங்க என்றான். அப்படித்தான் ஆயிற்று. அவருடைய முகத்தில் சுரத்தே இல்லை, பார்வையில் ஒரு அலமலப்பு. அவர் வரையில் குமார் விபூதி வைத்து விட்டான். வைத்து முடித்த கையோடு, நந்திபுரத்து நந்தீஸ்வரர் விபூதி சார், இனியாவது உங்களுக்கு நல்ல புத்தி வரட்டும் என்றான். அவன் காதில் மட்டும் விழும்படியாக. அவருடைய முகத்தில் உடனேயே அசாயக மாறுதல்கள். நான் கண்கள் இரண்டும் கலங்கியதில் அவர் வருந்துவதை சுரபியால் புரிந்து கொள்ள முடிந்தது. வெளியே வந்தவும் டைரக்டர் எதிரில் வந்தார். சுரபி, சொல்லுங்க சார், உனக்கு நல்ல ஹார்ட்டுமா, நீ இங்கே வருவேன்னு நான் எதிர்பார்க்கவே இல்லை. பதிலுக்கு சுரபி மந்தமாக சிரிக்க மட்டும் செய்தாள். பை இந்த படத்தில் நீயே கண்டினியூ பண்ணிடுமா, ப்ரொடியூசர் சொல்லிட்டார், இனி உனக்கு எந்த தொல்லை இருந்தாலும் இருக்காதுன்னு நான் நம்புகிறேன் என்றவர் மௌனத்திலேயே சம்மதம் சொன்னவள் வெளியே வந்து ஏறி அமரும் வரை சற்று இறுக்கமாகவே இருந்தாள். பின்பு காரில் மாமியை அழைத்து பேசலானாள். மாமி, சொல்லுமா, 2 பேரையும் பார்த்தியா? பிரச்சனையெல்லாம் ஏதுமில்லையே? ஒரு பிரச்சனையும் இல்லை மாமி, உங்கள் விருப்பப்படியே விபூதியையும் பூசி விட்டேன். குமாருக்கு தான் ரொம்ப சந்தோஷம், எனக்கும் இப்போ எவ்வளவு சந்தோஷமாக இருக்குது தெரியுமா? பை மாமி, படத்தில் என்னையே தொடர்ந்து நடிக்க சொல்லிட்டார் டைரக்டர். பாருறா, இனி உனக்கு யோக காலம்தான்.
கைவிட்ட போன ஒன்று திரும்ப கிடச்சா அது யோகத்தால் தானா மாமி? ஆரம்பிச்சிட்டியா? சாரி மாமி, சும்மா விளையாட்டுக்கு தான் கேட்டேன். விளையாட்டுக்கு கூட நெகட்டிவாக எதையும் பேசாதே. அப்புறம் நாம் எப்போ நந்திபுரம் போகிறோம்? உங்கள் விருப்பம்தான் மாமி. இன்றைக்கி நைட்டே கிளம்பிடலாமா? ஆமாம், போன தடவை மாதிரியே விடிய காலம்பரை யாரும் பார்க்குறதுக்கு முன்னாடி, கூட்டம் செய்கிறதுக்கு முன்னாடியே சேவிச்சிட்டு வந்துடலாம். ரைட் மாமி. சம்மதத்துடன் ஃபோனை முடக்கினாள். குமார் ஒரு மாதிரியாக பார்த்தார். என்ன குமார், நானும் வரட்டுமா மேடம்? எங்களுக்கு நடந்ததை பார்க்க பக்தி வந்துடுச்சா உங்களுக்கு? அப்படி இல்லை மேடம், இது ஒரு சான்ஸு, அதுதான். அப்போ சரி, நீங்களும் வாங்களே. அவள் சம்மதித்திட அவள் முகத்தில் ஒரு எல்லையில்லாத மகிழ்ச்சி. நாயக்கரின் மாளிகை உள்ளே பரணின் மேல் கான்ஸ்டபிள் கண்ணப்பன் தேடு தேடு என்று தேடியதில் சில வெண்கல பானைகள், பூன் போட்ட பெட்டிகள், பல்லாங்குழி பலகைகள், உடைந்த மரச்சிலைகள், பெரிய பெரிய தாம்பாளங்கள் என்று கண்டவை இருந்தன. அந்த பட்டயமும் பூத பொம்மையும் ஊசியை மட்டும் காணவில்லை. நல்லா தேடி பார்த்தீங்களா கண்ணப்பன் என்று எஸ்ஐ லக்ஷ்மணன் கேட்டார். சலிச்சிட்டேன் சார், செப்பு பட்டயம் ஒன்று இல்லவே இல்லை. கண்ணப்பன் தூசியை கைகளிலிருந்து தட்டி கொண்டே சொன்னார். நாயக்கரின் முகத்தில் பலத்த அதிர்ச்சி. அப்பொழுது ஒரு கூடை நிறைய தோட்டத்து காய்களுடன் அவர்களுக்கு அப்பால் உள்ள அடுக்களை கட்டி நோக்கி நடக்க ஆரம்பித்திருந்த வள்ளி பொண்ணு, அவளுடைய காதிலும் கண்ணப்பன் சொன்னது விழுந்தது. அடுத்த நொடி அலங்காரம் அவற்றை கடலை காட்டு கிணற்றில் தூக்கி போட்டதுதான் அது என்பது அவளுடைய ஞாபகத்துக்கு வந்தது. அந்த உண்மையை சொல்லிவிடுவோமா என்று கூட தோன்றியது. அதேவேளை ஐயனார் முன் செய்த சத்தியம் நினைவுக்கு வந்து அவள் கைகளை கட்டியும் போட்டது. அவளிடம் ஒருவித திணறல். அதை கவனித்துவிட்ட எஸ்ஐ லக்ஷ்மணன் அவளை அருகில் வரும்படி அழைக்கவும் அவளுடைய உடம்பு உதற ஆரம்பித்தது. மிகச் சரியாக அந்த வேளை தன் அப்பனுடன் வேட்டி சட்டையில் நெற்றி நிறைய பட்டையுடன் கிருஷ்ணனும் அங்கு வந்து கொண்டிருந்தான். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். ப்ளீஸ் சப்ஸ்கிரைப்.